இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் வாரத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் புது பார்வை பெற வேண்டும் என்கிற அருமையான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். விழி இருப்பவர்களெல்லாம் பார்ப்பதில்லை, புது பார்வை பெற்றவர்கள் உண்மையிலே இயேசுவின் நிலையிலிருந்து பார்க்கிறார்கள் என்று இந்த தவக்காலத்திலே நாம் புது பார்வை பெற்றவர்களாய் வாழ இயேசு அழைக்கிறார். இந்த நாளிலே 3 நிலைகளில் சிந்தித்து பார்ப்போம். இறைவனின் பார்வை வித்தியாசமானது. 2வது விசுவாச பார்வையின் படிநிலைகள். 3வது மதிப்போடு பார்ப்போம். முதலாவதாக இறைவனின் பார்வை வித்தியாசமானது. ஆம், இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இறைவன் சாமுவேலை ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை அரசனாக அபிஷேகம் செய்ய சொல்லி அனுப்புகிறார். இதிலே சாமுவேலின் பார்வை எப்படி இருந்தது? சாமுவேல் அந்த வீட்டிற்கு சென்று ஒவ்வொருவராய் பார்க்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, பார்த்த உடனேயே அவரது மனதில் இவன்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பானோ என்று நினைத்தார். ஏனென்றால் அவரது பார்வை ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு மனித பார்வை. அரசன் என்றால் ஒரு கம்பீரம், உடல்வாகு, அறிவுத்திறன், வயது என பலவிதமான குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புள்ள பார்வை, மனித பார்வை. ஆனால் இறைவன் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். இப்படி சாமுவேலிடம் சொல்லி சாமுவேலை இறைவனின் பார்வையிலே பார்க்க அழைக்கிறார். நீ இதுவரை உனது எண்ண ஓட்டத்திலே, உனது எதிர்பார்ப்பிலே ஒருவனாக பார்த்தாய், இப்பொழுது எனது எதிர்பார்ப்பிலே, எனது பார்வையிலிருந்து பார் என்று ஒரு சிறுவனை, இன்னொரு சிறுவன் இருக்கிறான் என்ற உடனே அந்த சிறுவனை, ஆடு மேய்க்கிற அந்த சிறுவனை, சிவந்த மேனி என்று இறைவார்த்தை சொல்கிறது. சிவந்த மேனி என்பது உடல் வாகு இல்லை, இன்னும் சின்ன பிள்ளையாக உள்ளான் என்பதை குறித்து காட்டுகிறது. அந்த சின்ன குழந்தையாக சிறுபிள்ளை போல் இருக்கிறவனை இறைவன் திருப்பொழிவு செய்ய தேர்ந்தெடுக்கிறார். இறைவனின் பார்வை வித்தியாசமானதாய், இறைவனின் பார்வை மனித பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாய் இருக்கிறதை முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஆம், நமது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்குள்ளே இறைவனை கட்டி வைத்து நாம் பார்க்க முடியாது. ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 இறைவார்த்தைகள். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் உயர்ந்திருக்கின்றன என்று இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். நாம் இறைவனை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரது மேன்மையை, மகத்துவத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் பார்வை மேன்மை பொருந்தியது. நாமும் அந்த தெய்வீக பார்வையை பெற வேண்டும் என்பதையே இன்றைய நாளில் இறைவன் படிநிலைகளில் உணர்த்துகிறார். ஆம், 2வதாக விசுவாச பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு இன்றைய நாளிலே அந்த அற்புதத்தின் வழியாக நமக்கு விளக்குகிறார். இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையளிக்கிறார். யோவான் நற்செய்தியில் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்த உள்ளர்த்தத்தை கொண்டிருக்கின்றன. ஆம், பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவன் புறப்பார்வையை இயேசுவின் அற்புதத்தாலும் விசுவாச பார்வையை படிப்படியாகவும் பெறுவதை பார்க்கிறோம். ஆம், அவனது படிநிலைகளை 5 நிலைகளிலே நாம் காணலாம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இயேசுவை மனிதர் என்று அறிவிக்கிறான். அதே 17ஆம் வசனத்திலே அவர் ஒரு இறைவாக்கினர் என்றும், 33ஆம் வசனத்திலே கடவுளிடமிருந்து வந்தவர் என்றும், 35ஆம் வசனத்திலே அவர் மனுமகன் என்றும், 38ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்றும் படிப்படியாக அவன் விசுவாச பார்வை பெறுகிறான். மனிதர், இறைவாக்கினர், கடவுளிடமிருந்து வந்தவர், மனுமகன், ஆண்டவர் என்று கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனின் பார்வையை, விசுவாச பார்வையை பெறுகிறான்.
சாமுவேல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனின் பார்வையை பெற்றாரோ, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன்தான், என்னுடைய நிலைமையிலிருந்து பார், நான் பார்ப்பது போல பார் என்று சாமுவேலுக்கு உணர்த்தியது போல இந்த பார்வையற்றவரும் விழியிலே ஒளி பெற்றவராய் இறைவனை முழுமையான உண்மையான ஒளியை கண்டுகொள்கிறார். படிப்படியாக இறை பார்வையை, விசுவாச பார்வையை பெறுகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்வது போல விழிக்கு ஒளியை தருகிறவர் வெளியிலேயும் ஒளியை காண அழைக்கிறார். விழியிலே ஒளி பெற்றவர்கள் உண்மையான ஒளியை தேடுகிறார்கள். உண்மையான ஒளி இதோ இறைவன்தான், உண்மையான மீட்பு இதோ இயேசுதான் என்பதை அவன் கண்டுகொள்ளுகிறான், விசுவாச பார்வை பெறுகிறான். இதோ இந்த 2ஆம் வாசகத்திலே எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 நாம் வாசிக்கிறோம், ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள், ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் என்ற புனித சின்னப்பருடைய அழைப்பை பார்க்கிறோம். ஒளியை அறிந்து கொள்ள பார்வையை தருகிறார் இறைவன். பார்வை இல்லாதவருக்கு இருளும் ஒளியும் ஒன்றுதான். எனவே விழியிலும் வெளியிலும் ஒளி இருந்தால்தான் பார்க்க முடிகிறது என்பதை உணர்ந்து நாம் இறைவனிடம் விசுவாச பார்வை பெற்றவர்களாய் சரியான ஒளிக்கு உரிய நல்ல இறைவனுக்கு உரிய காரியங்களை தேடுகிறவர்களாய் உண்மையான ஒளியின் பாதையில் நடக்கிறவர்களாய் வாழ இறைவன் அழைக்கிறார். ஆம், புறப்பார்வைக்கு அப்பாற்பட்ட இறைவனை நம் விசுவாச பார்வையிலே தேடுவோம். இதோ ஒளியின் இறைவன் நம் விழிகளுக்கு ஒளி தந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுவார். இதோ பரிசேயர்களுக்கும் பார்க்க முடிந்திருக்கும், ஆனால் அந்த பார்வைக்கு பல தடைகள் இருந்தன. அவர்களது படிப்பு, சட்டங்கள், எதிர்பார்ப்புகள், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற கர்வம், இவையெல்லாம் தடைகளாய் இருந்ததாலே இயேசு சொன்ன வழி, இயேசு கொடுத்த அந்த ஒளி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. நாம் இந்த தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு விசுவாச பார்வை பெற்றவர்களாய் சரியான உலகின் ஒளிக்கு பின்னால் நாமும் செல்வோம். ஒளி பெற்றவர்களாய் நாமும் நடப்போம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்வது போல நாமும் உலகின் ஒளியாய் மாறுவோம். ஒளியின் பாதையிலே பிறரையும் அழைத்து வருவோம். ஏங்கும் விழிகளுக்கு ஒளிகளாயிருப்போம். ஒளியை பகிர்வோம். மூன்றாவதாக, கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தால் மதிப்போடு பிறரை பார்க்க வேண்டியதன் அவசியத்தையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்கிறோம். பார்வையற்றவன் வந்து சொல்லுகிறார், இதோ நான் பார்வை பெற்றுவிட்டேன், எனக்கு பார்வை கொடுத்தவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவன் சொன்னவுடனே இவன் என்ன சொல்லப் போகிறான்? இதோ பார்வை பெற்ற இவன் பாவத்தினால் தானே பார்வை இல்லாமல் இருந்தான், இவன் எப்படி சரியானதை சொல்ல முடியும்? இவன் எப்படி நமக்கு வழிகாட்ட முடியும்? இவனெல்லாம் சொல்லி நாம் கேட்க வேண்டுமா என்று அவர்கள் அடுத்தவரை மதிப்போடு பார்க்காமல் தங்களை விட தாழ்ந்தவர்களாக பார்த்தார்கள். அவரிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அவன் எனக்கு என்னதான் சொல்லி கொடுத்து விட போகிறான் என்று சொல்லி பிறரை மட்டம் தட்டி பார்த்தார்கள். அந்த பார்வையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றும் இன்றைய நாளிலே இறைவன் அழைக்கிறார். பிறரை மதிப்போடு பார்க்கிற ஒரு பார்வை, பிறரிடம் நல்ல கருத்துகள், நல்ல திறமைகள், நல்ல தகுதிகள் இருக்கிற பொழுது அவர்களை நாம் உண்மையிலேயே மாண்போடு பார்க்க வேண்டிய அவசியத்தை, எப்படி இருந்தாலும் மனிதர் என்கிற நிலைமையிலே எல்லாரையும் மதிப்போடும் மாண்போடும் நடத்த வேண்டியதன், பார்க்க வேண்டியதன், பழக வேண்டியதன் அவசியத்தையும் இன்றைய நாளிலே இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த புரொடக்ஷன் யூனிட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இத்தனைக்கும் முழுக்க முழுக்க ரோபோக்களைக் கொண்டுதான் அந்த யூனிட்டே இயங்குகிறது. பெரிய சோப்பை சின்ன சின்னதாக வெட்ட ஒரு ரோபோ, வெட்டிய குட்டி குட்டி சோப்பை ஒரே வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்க ஒரு ரோபோ, ஒவ்வொரு சோப்பையும் எடுத்து அதற்கு ஒரு கவர் போட ஒரு ரோபோ, கவர் போட்ட சோப்பை ஒரு பெட்டிக்குள் தள்ள ஒரு ரோபோ. ரோபோ என்றால் ஒரே இடத்தில் சும்மா நிற்கும் பொம்மை அல்ல, எல்லாமே சுறுசுறுப்பான இயந்திரங்கள். திடீரென்று ஒரு பிரச்சனை. அதாவது, ஒரு நாளைக்கு 1000 சோப் ரெடியாகிறது என்றால்
அதில் 50 வெறும் கவராக மட்டுமே இருக்கும். உள்ளே சோப்பு இருக்காது. எப்படியோ எங்கோ தவறு நிகழ்ந்து விடுகிறது. மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது இது பெரிய பிரச்சனையாக வெடித்தது. என்ன சார், 2000 சோப்பு ஆர்டர் செஞ்சா அதுல 100 சோப்பை காணோம், வெறும் கவர் மட்டும்தான் இருக்கு. தகவல் மேலிடம் வரை சென்றது. ரோபோவை கண்காணித்து எங்கே தப்பு வருகிறது என்பதை துப்பு துலக்க கழுத்தில் டை கட்டிய 3 ஆள்கள் ஃபேக்டரிக்கு அனுப்பப்பட்டனர். ஒவ்வொருவரும் தலா ஒரு ரோபோவை கண்காணிக்கத் தொடங்கினார்கள். முதல் ரோபோ சோப்பை வெட்டுகிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது ரோபோ ஒவ்வொரு சோப்பாக வாங்கி கம்பெனி சீல் வைக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. மூன்றாவது ரோபோ ஒவ்வொரு சோப்புக்கும் கவர் போட்டு ஒரு நீண்ட வரிசையில் வைத்து அனுப்புகிறது. இங்குதான் பிரச்சனை. உண்மையில் சோப் எதுவும் காணாமல் போவதில்லை. ஆனால் கவர் மட்டும் அதிகமாக போட்டு விடுகிறது. தமது கண்டுபிடிப்பை மேலிடத்துக்கு தெரியப்படுத்தினார்கள். மீட்டிங் தொடங்கியது. வேற ஒரு ரோபோவை வாங்கலாம். வெளியில வர ஒவ்வொரு பேக்கேஜையும் யாராவது ஒருத்தர் கையில எடுத்து செக் பண்ணணும். காலியா இருந்தா தனியா எடுத்து வச்சிடலாம். 2 யோசனைகளும் நிராகரிக்கப்பட்டன. இறுதியில் ஒரு சீனியர் இந்த ஐடியாவை கொடுத்தார். நாம உடனடியா ஒரு லேசர் மெஷின் கண்டுபிடிக்கணும். அசெம்பிளி லைன்ல ஒவ்வொரு சோப் வரும்போதும் அதை நாம ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது உள்ள சோப் இல்லைன்னா ஒரு பச்சை லைட் எரியும். உடனே நாம அந்த காலி டப்பாவை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஐடியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எவ்வளவு செலவாகும், எத்தனை நாள்களாகும் என்றெல்லாம் விவாதித்தார்கள். டீ கொண்டு வரும் பையன் உள்ளே வந்தான். வரிசையாக எல்லாருக்கும் டீ கொடுத்தான். பிறகு தயங்கி தயங்கி அங்கேயே நின்றான். சார், ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையை தீர்க்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என் கூட வந்தீங்கன்னா நான் காட்டுவேன். போகலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் தயங்கிய அந்த குழு, சரி போய்த்தான் பார்ப்போமே என்று அவன் பின்னால் போனது. நேராக யூனிட்டுக்குள் நுழைந்தான் அந்த பையன். ரோபோக்கள் சுறுசுறுப்புடன் வேலை செய்து கொண்டிருந்தன. அசெம்பிளி லைனை நெருங்கினான். காலி டப்பா வரக்கூடாது, அவ்வளவுதானே? பக்கத்து அறைக்குச் சென்று ஒரு டேபிள் ஃபேனை கொண்டு வந்தான். ஒரு ஸ்டூலில் அதை நிற்க வைத்து அசெம்பிளி லைன் பக்கம் திருப்பினான். மேட்டர் முடிஞ்சது சார். சோப்பில்லாத கவர்கள் சத்தம் போடாமல் வரிசையாக கீழே விழத் தொடங்கின. பிரச்சனை தீர்ந்தது. டீ கொண்டு வருகிற பையனெல்லாம் நமக்குச் சொல்லி நாம் கேட்க வேண்டுமா என்று அந்த அதிகாரிகள் நினைத்திருந்தால் ஒரு வித்தியாசமான பார்வையை, ஒரு நல்ல ஆலோசனையை அவர்கள் பெற்றிருக்க முடியாது. ஆம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை மதிப்போடும் மாண்போடும் பார்க்க பழகுவோம். நான் மட்டும்தான் சரி, நான் நினைப்பதுதான் சரி என்று நம்மை முன்னிலைப்படுத்துவதை விடுத்து சரியானது எது, உண்மையானது எது என்பதை ஒருமித்து தேட முயற்சி செய்வோம். ஆம், புது பார்வை பெறுவோம். இறைவன் நம்மை என்றென்றும் ஆசிர்வதிப்பாராக.